கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் உங்களை நோக்கி கடந்து வருகிற ஒரு வார்த்தை, உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன பார்த்த சொல்கிறீங்க? 10 மாதம் நான் கடந்து வந்துட்டேன், எவ்வளவு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான், உங்களை பார்த்து தான் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. என் பிள்ளையுடைய காத்திருப்பு இந்த நாளில் முடிவுக்கு வரும்னு சொல்லி தீர்க்கமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க? பிள்ளைகளுடைய திருமண காரியமா, உங்களுடைய படிப்பின் காரியமா, அதே போல் வீட்டின் காரியமா, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உன் காத்திருப்பு இன்னைக்கு முடிவு வரும் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோபு பக்தனை குறித்து நமக்கு தெரியும். யோபு வசனம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்கிறான். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என்ன நன்மை? இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தருவாரா? எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நிற்கிறேனே, எனக்கு என்னைக்கு என் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நன்மைக்கு காத்திருந்த அவனுக்கு தீமை வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் வர காத்து கொண்டிருக்கிறான், இருள் வந்தது. எப்பக்கத்திலும் இருள் சூழ்ந்த நிலைமை, என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து போன நிலைமை, பாதை தெரியாத நிலைமை, புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமை யோபுடைய வாழ்க்கையில் வந்ததுங்க. இதே போல தான் உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு அனுபவத்தை போல, உன் வாழ்க்கையில் நன்மை இல்லாதபடி தீமையே நடந்து கொண்டிருக்கிறதை போல அனுபவத்துக்கூடாக இருக்கிற உன்னைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் காத்திருப்பு முடிவு வரும்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 38 வருஷம் வியாதிப்பட்டவன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த குளற்றண்டையில் காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. எத்தனை வருஷம் நான் காத்திருந்துட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் தூதன் வந்து கலக்குகிறான். அவன் எவன் ஒருவன் முந்தை போய் இந்த குளத்தில் இறங்குகிறானோ அவன் தான் அற்புதம் பெற்றுக்கொள்கிறான். நேற்று வந்தவன்லாம் அற்புதத்தை பெற்றுட்டான். நான் இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகள் நான் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள் என் ஆண்டவருக்கு புரியாதா என்று சொல்லி அவனுக்குள்ளே புலம்பி, அவனுக்குள்ளே அங்கலாய்ப்பு. உன் நிலைமை இப்படி தானே இருக்குது, உனக்குள்ளே புலம்பி, உனக்குள்ளே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த நிலைமையில் இயேசுவே அங்கே இறங்கி வந்தார். நீ என்ன செய்ய, சுகமடையும் பண்ணி விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, நான் சுகமடையணும், அதுக்குத்தானே நான் காத்திருக்கிறேன், அதுக்குத்தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி சுகமடையணும்னு சொல்லி விரும்புகிறாயா என்றால் எஸ்ஆர் நோட் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் அங்கலாய்ப்பை சொல்கிறான், அவன் கவலையை சொல்கிறான், அவனுடைய பிரச்சனையை சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், விசுவாசிக்கிறாயா, நீ எழுந்து நடக்கணுமா என்று சொன்னால் உடனே ஒரே பதில், ஆமாம் ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கணும், நான் எழுந்து நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை சொல்லணுமே தவிர, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணுமே தவிர, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்றால், இன்றைக்கும் நம்முடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்வார், என் காத்திருப்பு முடிவுக்கு என் ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். விசுவாசத்தில் ஆர்ப்பரியுங்கள், விசுவாசத்தில் கர்த்தரை துதியுங்கள். இன்றைக்கு உன் காத்திருப்பு எப்படி 38 வருஷம் வியாதிப்பட்டவனுக்கு முடிவுக்கு வந்து உன் படுக்கை இழுத்து கொண்டு நட என்று சொன்னாரோ, வார்த்தையை நம்பி நடந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. உன் காத்திருப்பும் இன்றைக்கு முடிவுக்கு வரும் என்று ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளையுடைய காத்திருப்பு முடிவுக்கு வருவதாக இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.